அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 28/3/2025 வெள்ளிக்கிழமை. இன்று போதாயன அமாவாசை விரத நாள். நாளை அமாவாசை விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஈரோடு சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். பண்ணாரி அம்மன் அற்புதமான அம்பாள். எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவள். ஆயுள் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நீக்குபவள். உங்கள் அனைவருக்கும் சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மனுடைய அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தையும் பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் பங்குனி மாதம் 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்று இரவு 7:24 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது. இன்று இரவு 9:44 வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. இன்று ராகுகாலம் பகல் 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொதுராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். வியாபாரம் தொழிலே முன்னேற்றம் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். பரீட்சைகளிலே தேர்வுகளெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசு அல்லது அரசாங்கம் வேலை வேணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சில நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஐடி துறையிலே பணியாற்றுபவர்கள் அல்லது ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் டெலிகாம், பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ இந்த மாதிரி துறையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு நல்ல ரெகக்னிஷன், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலம், நடக்கக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் தொழிலிலே முன்னேற்றம் ஏற்படும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ரொம்ப நாளாக வீடு கட்ட ஆரம்பித்து சில பிரச்சனையால் அப்படியே அரைவாசியில் நின்றுருக்கும். இல்லைன்னா ரூம்ஸ் எக்ஸ்ட்ராவாக போட ஆரம்பித்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தால் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். நாளைக்கு நடக்க போகின்ற திருக்கணித பஞ்சாங்கப்படுத்தியான சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு ரிஷபராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. உங்களுக்கு ஜாதகத்திலேயும் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன் கிடைக்கும். நவக்கிரகங்களுடைய கூடுதல் பலன் கிடைக்கிறதுக்கு எப்போவுமே நவக்கிரக ஹோமம் பண்ணிக்கிறது விசேஷம். நவக்கிரக சாந்தி பண்ணிக்கிறது விசேஷம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி என்பர்களே, நன்மை தரக்கூடிய நாள். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, சிஐஎம்ஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப் போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பேக்கரி, ஃபுட் கேட்ரிங் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள். கிடைக்கிறத நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. உங்கள் தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான முயற்சியும் நல்ல முன்னேற்றத்தை தரும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு 2 மிளகு தீபம் ஏற்றுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடகராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இந்த ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட்,
ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க, எலும்பு தேய்மானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கை தேவை. சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு ஆசை ஓடும். ஃபஸ்ட் அந்த தொழிலை தெரிஞ்சுக்கங்க. தொழிலை தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் இல்லை, ரிஸ்க்கு. அதே மாதிரி தசா புத்தியும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும். மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஓவர் ஸ்பீட் வேண்டாம். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்மராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். திடீர் செலவெல்லாம் வரும். அது மருத்துவ செலவாக இருக்கலாம், விரைய செலவாக இருக்கலாம். ஆடம்பர பொருட்கள், லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்குறது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. ஏன்னா கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, இல்லை யூபிஐயில் டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம்னு நினச்சி பண்ணிடாதீங்க. ஏன்னா கட்ட போகிறது நீங்கள் தான். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்கள், ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சொத்து விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சொத்து வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசு ஊழியர்கள் பண பரிவர்த்தனை, அதாவது மணி, காசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். டிரான்சாக்ஷன் விஷயங்களில் ரிஸ்க் எடுத்துடாதீங்க. வீடு கட்ட லோன் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்கிறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி என்பர்களை, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், போட்டி இருக்கும். ஆரோக்கியமான போட்டியாக இருந்தால் நிச்சயமாக அது பாசிட்டிவாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வேலையை மாறணும் இல்லை வேலையை மாற்றணும்னு சில பேருக்கு திங்கிங் தாட்லாம் ஓடும். ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தியெல்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு டிசைட் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட், மினி மார்ட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில், எண்ணெய் கடை, பருப்பு கடை, அரிசி கடை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும். ஆலயம் நிர்வாகிகள், ஜோதிடர்கள், ஆலய அர்ச்சகர்கள், ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் அற்புதமான நாள். பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போய் கும்பிடுங்க, மனசில் அமைதி வரும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. மோதகம் நைவேத்தியம் பண்ணி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, சிறப்பான நாள். நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குறிப்பாக கலைஞர்களுக்கு, சினிமா சின்னத்திரையில் இருக்கலாம், இல்லை நாடக கலைஞர்களாக இருக்கலாம், வாத்திய கலைஞர்களாக இருக்கலாம், தவில் நாதஸ்வரம், தமிழிசை கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், மியூசிக் டைரக்டராக இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் வரும். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. பண வரவு உண்டு. வீடு கட்ட எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். அது மாதிரி தம்பதிகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆர்கியூ பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது, அதெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளை நினச்சி பாருங்கள், அவங்களோட ஃப்யூச்சரை நினச்சி பாருங்கள். சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்க, பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னொரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய திங்கிங் தாட்லாம் போகும். அவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. காமாட்சி அம்மனை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும், அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணை சொன்ன சில விஷயங்களை பண்ணுவீங்க. தீமையான விஷயம் அப்படின்னா ஆரோக்கிய விஷயம், உங்களுடைய ஆரோக்கிய விஷயம், வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய விஷயத்தெல்லாம் கவனமாக இருங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாகனத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. எத்தனை நாளைக்கு தான் இந்த பழைய காரை ஓட்டிகிட்டு இருக்குது, புதுசாக லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒன்று எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கெல்லாம் வரும்.
வாகன யோகம் சிலருக்கு உண்டு. பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக, கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், அனிமேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, டேட்டா அனலிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை காரிய சித்தி மாலை பாராயணம் பண்ணி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். திடீர் செலவெல்லாம் வரும். அன்வாண்டட் எக்ஸ்பென்சஸ் அல்லது அன்பிளான்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வரக்கூடிய நாள். வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், டெலிகாம், பிபிஓ, கால் சென்டர் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நாள். டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புள்ள நாள். ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அட்மினாக இருப்பவர்கள், ஜாப் ரெக்ரூட்டராக இருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சிலருக்கு விஐபிகளின் நட்பு கிடைக்கும். அதனால் சில நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும், ஈஸியாக நடக்கும். நடைபாதை வியாபாரம் செய்கிறவங்க, பூப்பழம் காய்கறி வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. காலபைரவரை நீங்கள் சிவப்பு நிற அரளி புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மகர ராசி என்பர்களை நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். ரொம்ப நாளாக நான் இதை பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு திங்கிங் தாட்லாம் ஓடிட்டுருக்கோம். இப்போ தான் அதை எனர்ஜெட்டிக்காக பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். 7-8 வருஷமாக போட்டு படுத்தி எடுத்திருப்பார் உங்களை சனீஸ்வர பகவான். வரப்போகிற சனி பயிற்சியால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இத்தனை வருஷமாக வரன் பார்த்து நிச்சயம் மட்டும் போயிருக்கும், இல்லை நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணம் நடந்திருக்காது, இல்லை நிச்சயதார்த்தம் நடக்கணும் நடக்காமல் இருந்திருக்கும், இல்லை கல்யாணமாகி பிரிந்திருப்பீங்க, டைவர்ஸ் வாங்கியிருப்பீங்க, இன்னொரு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலம் வந்துட்டுது. சந்தோஷமாக இருங்க. பி பாசிட்டிவ், எனர்ஜெட்டிக்காக இருங்க. தொழில் வியாபாரத்தில் உயர்வு உண்டு. தொழில் வியாபாரத்தில் உயர்வு உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல நியூஸ், நல்ல செய்தி வந்து சேரும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் நைவேத்தியம் எது பண்ணணும்? சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, சவாலே சமாளி அப்படிங்கிற மாதிரி சவால்களையெல்லாம் சமாளித்து வெல்லக்கூடிய நாள். பணம் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி ஈஸியாக நம்பிடாதீங்க. அவனை 10 வருஷம் தெரியும், அவன்கிட்ட காசு கொடுத்தா திருப்பி கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் பிஆர் வாங்கியாச்சு, இல்லை ஒரு வீடு வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். டிரைவராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். புது கஸ்டமர்லாம் கிடைப்பாங்க. செக்யூரிட்டியாக, வாட்ச்மேனாக வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். ரொம்ப நாளாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கொஷன் மார்க்கோடு இருந்த சில விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் வரும். அலுவலகத்தில் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சட்டத்துறை, லா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, வக்கீலாக இருப்பவர்கள், லாயராக இருப்பவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறைகளிலே நிபுணர்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பிய கோர்ஸ் படிக்கிறதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. எஜுகேஷன் லோன் உங்களுக்கு
கிடைக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. காளி அம்மனுக்கு நீங்கள் சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் நன்மையை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமைய இலங்கை தலைமன்னார் திருக்கேதீஸ்வரம் கௌரி அம்பிகை சமேத கேதீஸ்வரநாத பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.